நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜி சுந்தரபாண்டி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. ஓகே சார், இன்னைக்கு நம்ம தமிழ் நியூ இயர் பத்தி பேச போறோம். ஏன் இது இவ்வளவு ஸ்பெஷலா பாக்குறாங்க எல்லாரும்? தமிழ் புத்தாண்டுன்னு ஒரு ஆரவாரம் இருக்கு, எதுக்காக சார்? இது கேள்வியே எப்படி சொல்றது? ஆக்சுவலா நம்ம இருக்குது தமிழ்நாட்டுல, நம்மளுடைய தமிழர்கள் இல்லாத நாடே கிடையாது. கண்டிப்பா எல்லா நாடுகள்லயுமே ஒரு அதாவது சொன்னா இருக்காங்க, மக்கள் இருக்காங்கன்னா அது நம்மளுடைய தமிழர்கள் தான். அதாவது உலகத்தில் அத்தனை நாடுகளிலும் இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுடைய தமிழர்கள். ஏன் நம்ம தமிழர்கள் இருக்காங்கன்னா, தமிழர்கள் எந்த இடத்திலும் அன்பின் மூலமாக ஈர்க்கப்படக்கூடியவர். அன்பின் மூலமா? ஆமா, தமிழர்கள்னாலே அன்பு, அக்கறை, ஒரு உழைப்பு எல்லாமே கலந்ததுதான் நம்மளுடைய தமிழர்கள். சோ அப்படிப்பட்ட தமிழர்கள் ஆகிய நம்ம எப்போதுமே பாத்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டுனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது கிரியேட் ஆயிரும். ஆமா, ஆட்டோமேட்டிக் எனர்ஜி. ஏன்னா நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சூரிய பகவான் மேஷ ராசிக்குள்ள, அதாவது காலசக்கரத்துக்கு முதலிடம் மேஷ ராசி, நம்முடைய மேஷ ராசிக்குள்ள சூரியன் நுழையும் காலமே சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. அதாவது நம்ம ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில தேதிகள் நம்ம என்னதான் பயன்படுத்தினாலும் தமிழ் புத்தாண்டு கொண்டாடுகின்ற ஒரு கொண்டாட்டமே சிறப்பு. அந்த மரபு ஆமா, அந்த மரபணு தானே சொல்றாங்க. எங்க எப்படி இருந்தாலும் மரபணு சோதனை தான் எங்குமே நடக்குது. அந்த மரபணு கூடிய விஷயங்கள் தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய எனர்ஜி பவர். அதான் சூரியன் அங்கதான் உச்சம் அடைகிறான். அப்ப நவகிரக நாயகனுக்கே தமிழ் புத்தாண்டு பிடிச்சிருக்கு. அதனாலதான் என்ன பண்றோம், சித்திரை மாதத்தை நம்ம தமிழ் புத்தாண்டா கொண்டாடி இருக்கோம். சோ இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே, உலகெங்கும் இருக்கின்ற நம்முடைய நேயர்கள் அனைவருக்குமே புத்துணர்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக உறுதியா இருக்கும். கண்டிப்பா சார். சார், இப்போ தனுஷ ராசி நேயர்கள் பத்தி பேச போறோம். எப்பவுமே ரெண்டு விஷயத்துல முரண்பாடாவே இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரெண்டு விஷயத்துல முரண்பாடா இருப்பாங்களா? அதாவது ஒரு குறி வச்சாருன்னா குறி தப்பாதுங்கக்கூடிய வார்த்தைக்குரியவங்க தான் நம்முடைய தனுசு ராசிக்காரங்க. அவங்கள நிறைய குழப்பி அவங்களுக்குள்ள இந்த குழப்பத்தை கொண்டு வந்தனாலதான் அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் யோசனை இருக்கு. இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு ஒரு யோசனை இருக்கு. சோ பல யோசனைகளில் சிந்திச்சு கொண்டே இருக்கக்கூடிய, நிறைய சிந்தனை மட்டுமே செயல்படுமா என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு இனிமேல் தான் பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை. தனிமரமா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தோப்பாக அமையக்கூடிய ஒரு உறவு இவங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்கும், குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும். அதாவது எதெல்லாம் கிடைக்கலன்னு சொல்லி ஏமாற்றத்தை சந்திச்சாங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு. குரு பகவான், இவங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல போறாரு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் பொதுவாக மற்ற ராசி அதிபதிகள், ராசி அதிபதி 8க்கு போனா பிரச்சனை. ஆனா நம்ம குரு பகவான் தான் 8ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். சோ ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய வில் பவர் என்ன, இவங்க திறமை என்னன்னு கூட இருக்கவங்க அத்தனை பேருமே உணரக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். யாரெல்லாம் தனுசு ராசியில வேலையை வேலை இல்லாம இருக்காங்களோ, வேலையில பல பிரச்சனை சந்திச்சுக்காங்களோ, அவங்க அனைவருக்குமே உறுதியாக நல்ல மாற்றம் கிரக ரீதியாக ஏற்படும். ஓகே சார், தொழில எந்த மாதிரி மாற்றங்கள் இவங்களுக்கு உருவாகும்? இவங்களுடைய தொழிற்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பாத்துக்கிட்டார். சோ இவங்க வேலையில நிலையா இருக்க முடியல, சொந்தமா தொழில் பண்ணாலும் தொழிலுக்கான கவனம் செலுத்த முடியலங்கிற நிலைமைதான் கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இருக்கு. 2 வருஷமா அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு தனுசு ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமா சனி பகவானை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா குரு சனி சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில இரட்டிப்பான லாபம் இனிமேதான் கிடைக்க போகுது. ஆமா, இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, இவ்வளவு நாள் நேரத்தை ஒதுக்குனாங்க, இவ்வளவு நாள் பணத்தை போட்டாங்க, ஆனா லாபத்தை எடுக்கல. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, அப்படிங்கிற மாதிரி கை கட்டினது வாய் கட்டலங்கிற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு சிறப்பான வருடங்கள், மகிழ்ச்சியான வருடங்கள். இந்த பாட்டு துலாம் ராசிக்கு பொருந்தும். சோ நம்ம சொல்ல வரல. சோ இப்போ தனுசு ராசிக்கு எக்ஸாக்டா பொருந்துது. சோ அப்படிப்பட்ட நிலையில தனுசு ராசிக்கு சிறப்பான ஒரு பொருளாதாரம், ஒரு அந்தஸ்து, பதவி உயர்வு, தொழிற்ஸ்தானம் அனைத்தும் சிறப்படையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வருடம் சொல்லலாம். ஓகே சார், பார்ட்னர்ஷிப் வச்சுலாம் சிலருக்கு தொழில் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, இப்போ வைக்கலாமா பார்ட்னர்ஷிப்? அதாவது பொதுவாகவே பாத்தீங்கன்னா தனுசு ராசியர்கள் பார்ட்னர்ஷிப்ல நிறைய அடி வாங்கினாங்க. அது லைஃப் பார்ட்னர்னாலும் சரி, அது பிசினஸ் பார்ட்னர்னாலும் சரி, தனிச்சு நின்று இவங்க பிசினஸ் பண்ணாங்கன்னா வெற்றி. இவங்க எப்பவுமே குருவாக இயங்கக்கூடியவங்க. இவங்களுடைய எல்லா விதமான பவரையும் கூட இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க. சோ அப்ப இவங்க தனிச்சு போராடுறதாலும் சரி, தனிச்சு பிசினஸ் பண்ணாலும்
வெற்றியை சந்திப்பாங்க. பார்ட்னர்ஷிப் பண்ணனாலே படாத பட போறாங்கன்னு அர்த்தம். அது இந்த காலகட்டங்கள்ல பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னா இவங்க லாபம் இவங்களுக்கு வராது, அவங்க லாபம் எடுத்துட்டு இவங்க நட்டக்கணக்கு காட்டுவாங்க, மாட்டிக்கிடுவாங்க. ஓகே சார். இவங்களோட ஆரோக்கியம் எப்படி சார்? ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள் இரண்டிலையுமே குருபகவானுடைய அற்புதமான செயல்பாடு மூலமாக நம்முடைய தனுசு ராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்க போது, கழுத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமா உண்டு. அதே போல தனுசு ராசிக்காரங்க யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்காங்களோ, வெளி மாநிலம் போகணும்னு நினைக்காங்களோ, இன்ப சுற்றுலாவாச்சும் போயிட்டு வரணும்னு நினைக்காங்களோ, அவங்க உறுதியாக போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியா. ஓகே சார். கவனமா இருங்கன்னா என்னென்ன சார் சொல்லுவீங்க? பொதுவாகவே ராசிக்கு 9ஆம் இடத்துல கேது, ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு. அப்ப இந்த ராகு கேது தான் இந்த வட்டம் உங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாவகத்துல இருக்காங்க. அப்ப இவங்க தனுசு ராசிக்காக என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதை வெளிப்படையாக சொல்லாமல் வெற்றி பெற்ற பிறகு சொல்வது ரொம்ப சிறப்பு. அதே போல அப்பாவுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 9ஆம் இடம் தான் கேது. அப்பாவுடைய ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமா இருக்கணும். அப்பாவுக்கு அறிவுரை கூறக்கூடிய விஷயங்களை கவனமா இருக்கணும். ஏன்னா இவங்க நல்லது சொல்லுவாங்க, அவங்க தப்பா எடுத்துக்குவாங்க. சோ இதுல எல்லாம் கவனமா இருந்தாங்கன்னா இவங்களை சூப்பரா. ஓகே சார். இவங்களுக்கான வாழ்வியல் பரிகாரம் சொல்லிருங்க சார். பொதுவாகவே நம்முடைய தனுசு ராசி கொடைவல்ல. ஆமா, இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு தன்னைத்தானே யோசிக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் என்ன விஷயங்கள் பண்ணலாம்னா, அப்பாவுடைய பாதம் தொட்டு அப்பாவை காலை தொட்டு கும்பிடுறது இவங்க சிறப்பு. ஆமா. அதே போல குலதெய்வ கோயில்ல இருக்கின்ற கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி, இவங்களுடைய குலதெய்வ கோயில் போய் அந்த பக்கத்துல ஏதாவது கஷ்டப்படுறவங்க இருக்காங்கன்னா அந்த குலதெய்வ கோயில்ல கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறது, குலதெய்வ கோயில உள்ள பூசாரிகளுக்கு இவங்களால முடிஞ்ச உதவி செய்யறது இவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஓகே சார். இவங்களுக்கு புத்தாண்டு நல்லபடியா அமையும் நம்ம வாழ்த்தலாம் சார். நன்றி சார். கண்டிப்பா.